ஹீரோங்கிறவங்க யார் அப்படின்னா தன்னுடைய குணத்தால் உயர்ந்திருக்கணும், எண்ணம், அவங்களுடைய செயல் இதனால உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அந்த காலத்திலலாம் நம்ம தமிழர்கள் உடல் பலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காலை அடக்கிறது, இளவட்ட கல்லை தூக்கிறது இதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது நம்ம சினிமாவில் பார்க்குற கதாநாயகர்கள்லாம் சண்டை போடுறாங்க, கத்தி வச்சிருக்கிறாங்க, துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நல்ல விஷயத்துக்காக செஞ்சாலும் வன்முறை வேண்டாமே அப்படிங்கிறதான். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போது இதை பார்க்குற பிள்ளைங்களுக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய கெத்தை காட்டணும், நம்ம பெரிய ஆள், நம்ம ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னா சண்டை போடணும், கையில் கத்தியெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க இவங்களே கையில் கத்தியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது பார்க்கும்போது எங்கே போயிட்டுருக்கு நம்ம நாடு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ முக்கியமாக இது விழிப்புணர்வு வேணும், விழிப்புணர்வை கொடுக்கணும். நம்ம உயர்ந்தவங்களாக காட்டிக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. என்னுடைய ஃபேவரட் ஹீரோ பெருந்தலைவர் காமராஜர் ஐயா.